கொடைக்கானல் ஹில் ஃபார்மர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போவது என்னடான்னா ஒட்டு கத்திரி செடியை பற்றி தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒட்டு கத்திரி. ஒட்டு கத்திரியில் நம்ம என்ன வகையான கத்திரி சரியான தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் காய்க்கும். இந்த ஒட்டு கத்திரியோட ஸ்பெஷல் என்னடான்னா ரூட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய். இந்த வேர் பகுதி வந்து சுண்டக்காய். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இந்த வேர் வந்து சுண்டக்காய். இது மேலே கிராஃப்ட் பண்ணியிருக்கிறது வந்து பிரிஞ்சால். இந்த சுண்டக்காயில் பிரிஞ்சால் கிராஃப்ட் பண்ணுறதுனால என்ன பயனுன்னு வந்து பார்த்திங்கன்னா, சுண்டக்காய் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி கொண்ட ஒரு தாவரமாகவும், இந்த சுண்டக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயை கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கத்திரிக்காயும் சுண்டக்காய் எத்தனை நாள் லைஃப் ஸ்பேன் வருதோ அதே அளவுக்கு கத்திரிக்காயுமே நின்று நம்மளுக்கு காய்க்கும். ரெண்டாவது ஈல்டு வைஸுமே வந்து கத்திரிக்காயில் வந்து ஈல்டு அவுட்புட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இந்த சுண்டைக்காயில் கத்திரிக்காய் கிராஃப்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா. இந்த ஒட்டு கத்திரி அதெல்லாம் எனக்கு யார்கிட்ட இருந்து வந்து கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரேமா நாகராஜன் அம்மா அவங்கக்கிட்ட இருந்து தான் கிடைச்சிது. அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சுண்டைக்காயில் ஒட்டு கட்டின கத்திரி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஒட்டுக்கத்திரி நாற்றுகளை வாங்கிக்கலாம். இந்த சுண்டைக்காயில் ஒட்டு கத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியோ அந்த அளவுக்கு இதில் ஹீல்டுமே ஜாஸ்தியாக வருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நோய் தாக்கம் வந்து வேர் சம்மந்தப்பட்ட நோய் தாக்கம் வந்து இதில் அதிகம் வர்றதில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து ஒரு காட்டு தாவரன்றதுனால வந்து அதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து வேரில் வரக்கூடிய நெமட்டோட் ஃபங்கல் அட்டாக்கு எல்லாம் எதிர்க்கிற திறன் இயற்கையாகவே பெற்றிருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிரிஞ்சால் கிராஃப்ட் பண்ணி நம்ம வளர்க்கும் போது பிரிஞ்சாலுக்கு அந்த மாதிரியான நோய் தாக்கம் வர்றதில்லை. இதுதான் மெயின் ரீசன் சுண்டைக்காயில் நம்ம பிரிஞ்சால் கிராஃப்ட் பண்ணுறதுக்கான ரீசன். இந்த ஒட்டுக்கத்திரி நாற்று வந்து எனக்கு நாற்றை தான் கிடைச்சிது. இந்த நாற்றை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 12x12 சைஸ் க்ரோ பேக்கில் நான் மண், கோகோ பீட்டு, கோட்டங் மேன்யூர் ஆர் கவுடங் மேன்யூர் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் கோட்டங் மேன்யூர் எடுத்துருக்கேன். ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதை கூட வந்து வேமு, நீம் கேக் பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு 1 மந்த் ஆகுது. கிட்டத்தட்ட 8 செடி அவங்கக்கிட்ட வாங்கினேன். இந்த வேம் மிக்ஸ் பண்ணுறதுனால வந்து செடிகளுடைய வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுனால எனக்கு 8மே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. மெயின் ரீசன் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேம் தான் காரணம். அதனால் நீங்கள் எந்த செடி வச்சாலும் வேம் போட்டு வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.